ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 16. எபிசோடு 15 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஆளு வெறியில் தன்னோட ஆளையை சவுத்துல ஓங்கி அடித்து கொடூரமாக கொள்கிறான். தன்னை இப்படி அசிங்கப்படுத்தின அந்த ஏமாத்துக்காரங்களை கண்டுபிடிச்சு வச்சு செய்யணும்னு தன்னோட ஆளுங்களுக்கு ஆர்டர் போடுறான். இந்த கேப்பில் அந்த கிரிமினல் கேங் லீடர் நம்மளை கண்டுபிடிச்சிடுவானோன்னு முராக்கனுக்கு செம்ம பதட்டமாகுது. ஆனால் நம்மால் அந்த ரன் ஹேண்டல்ஸ் இவன் கூட லிங்க்ல இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு கெத்தா சொல்கிறான். எப்படிடா அந்த ஆன்சியன்ட் ரிங்கை எடுத்தன்னு முராக்கன் கேட்குற கேப்பில் அங்கே பெரிய ஃபைட்டு ரெடி ஆகுது. நம்மாலையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கொல்ல வெப்பன்ஸோட ஆள் வந்து நிற்கிறான். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட அசராத நம்ம ஆள் ரொம்ப கூலாக அந்த கிளைண்ட் லிஸ்ட்டை வேர்ல்டுக்கே லீக் பண்ணிட்டோம், இனிமே உன் சோழி முடிஞ்சதுன்னு மாசா ஒரு டைலாக் விடுறான். மேட்டர் செட்டில் ஆனதும் இப்போ ஃபைட்டுக்கு டைம் வந்தாச்சு, இவனை நான் சிங்கிளாக பார்த்துக்கிறேன், நீ மற்ற கிரிமினல்ஸை கவனிச்சுக்கொண்டு முராக்கன் கிட்ட சொல்கிறான். ஆளு இவனுங்க நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு நினச்சி தன்னோட சோர்சரஸை அட்டாக் பண்ண சொல்கிறான். முராக்கன் அவனுங்க வரட்டும்னு செம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுங்க கொடுக்குற அடியை நின்ன இடத்துல இருந்து தடுக்கிற அளவுக்கு முராக்கன் செம்ம ஸ்ட்ராங்கான ஆள். ஆளுவோட ஆளுங்களை எல்லாம் சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி முராக்கன் சும்மா அடித்து தும்சம் பண்ணுறான். நம்மளால ஜில்லியையும் மேஜிக் ஸ்பெல் வச்சு அட்டாக் பண்ண ஆளு ஆர்டர் போடுறான். ஆனால் நம்ம ஆளோட பவருக்கு முன்னாடி அந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. லூனா கொடுத்த அந்த ஸ்டோனோட எஃபெக்ட்னால எல்லா அட்டாக்கும் சிம்பிளாக பிளாக் ஆகிடுது. இந்த லூசு பசங்களோட கூட்டத்தை பார்த்து கடுப்பான டார்க் டிராகன் தன்னோட ரியல் பவரை வெளியே காட்டுது. நம்ம காண்டில் வெறி பிடிச்ச ஆளு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தன்னோட ஆளுங்களையே வெட்டி சாய்க்க ஆரம்பிக்கிறான். இனிமே நடக்க போற ஃபைட்டு நம்ம ஆளுக்கு தான். குட்டி குட்டி ரவுடிங்களை எல்லாம் முராக்கன் ஆல்ரெடி காலி பண்ணிட்டதால கடுப்பான அந்த லீடர் உங்களை யாருடா இங்கே அனுப்புனதுன்னு கத்துறான். நம்மளால அட்டாக் பண்ண வேகமாக ஓடி வரான். அவனோட ஸ்பீடு நம்மளால செமையாக இம்ப்ரெஸ் பண்ணிடுது. நான் இங்கே சாக மாட்டேங்கிறத ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டான். நீ இப்போ ஒரு உண்மையான 7 ஸ்டார் ஃபைட்டரை ஃபேஸ் பண்ணுறன்னு முராக்கன் நம்மளால் உஷார்படுத்துகிறான். பிஸ்கல் கூட சண்டை போடும்போது அவன் பவரை குறைச்சி தான் யூஸ் பண்ணான், ஆனால் இவன் அப்படி கிடையாது. அவன் கூட ஃபைட்டுக்கு வர அளவுக்கு இவனுக்கு அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸானு ஆளு நினைக்கிறான். 2 பேருக்கும் இடையில ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம ஆளு ஸ்வாட் எடுக்கிறான். இவன் சோசரஸ் இல்லை, ஒரு ஸ்வாட்ஸ் மேன்னு தெரிஞ்சதும் ஆளுவுக்கு செம ஷாக்கு. மாலை டிஃபென்சிவ் மோடுக்கு போக வச்சு ஹெவியான அட்டாக்ஸை போடுறான். நம்மளால இதை கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணுறான். நம்ம லெவலுக்கு மேலே இருக்கிற ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணுறோம்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே புரியுது. ஆளுவுக்கு நம்ம ஆளை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் தன்னை விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற முராக்கன் ஏன் ஃபைட்டுக்கு வராமல் சும்மா வேடிக்கை பார்க்குறான்னு டவுட் ஆகுது. இந்த ஃபைட்டில் நம்ம ஆளு கஷ்டப்படுறத முராக்கன் செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். ஜில்லி பயந்து போய் கேட்குறா. ஆனால் நம்ம ஆளோட குரோத்துக்கு இது ரொம்ப முக்கியம்னு டார்க் டிராகன் கெத்தா சொல்கிறான். ஏதாவது மிராக்கல் நடந்தால் நம்ம ஆளு ஜெயிக்க கூட சான்ஸ் இருக்குது. 5 ஸ்டாரான நம்ம ஆளு சரமாரியாக அட்டாக் பண்ணுறான். நாம தான் ஜெயிக்க போகிறோம்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கான். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, ரன் ஹேண்டர்ஸ் எப்போவுமே தங்களை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கான எனிமீஸை ஃபேஸ் பண்ணி தான் பழக்கம். நம்மளால ஒரு வெறித்தனமான மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவனை தூக்கி எறிகிறான். நம்ம சண்டை போடுறது ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன்ஸ் கூடன்னு தெரிஞ்சதும் ஆளு ஷாக்காகி நிற்கிறான். நம்ம ஆளு ஸ்வாடில் எலக்ட்ரிக் மேஜிக்கை லோட் பண்ணுறான். இந்த அட்டாக்கை ஆளு கட் பண்ணிவிட்டு நம்ம ஆளு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறான்னு நினைக்கிறான். அப்போ நம்ம ஆளு அவக்கேன் ஹெல்ம்னு ஸ்பெல் போட்டதும் சுற்றி ஒரு டார்க் க்ளோ வருது. என்ன நடக்குது இங்கேன்னு ஆளுக்கு ஒன்றுமே புரியலை. ஃபுல்லாக ஷேடோஸில் கவரான ஒரு டார்க் ஸ்வாட்ஸ்மேன் அங்கே நிற்கிறான். அங்கே 2 பேருக்கு இடையில இருக்கிற பவர் கேப்பை ஃபில் பண்ணவே நம்மளால இந்த ஸ்பெல் ஃபார்மை யூஸ் பண்ணுறான். சும்மா 2 விட்டு தான் ஃபைட்டே முடிஞ்சிருச்சு. நம்மால் மியூடா ரூன்னு ஒரு ஆர்டிஃபேக்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கான்னு முராக்கன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது 7 ஸ்டாருக்கு கீழே இருக்கிற எல்லா அட்டாக்ஸில் இருந்தும் யூஸ் பண்ணுறவனை காப்பாற்றுற ஒரு வெறித்தனமான டிஃபென்சிவ் வெப்பன். இவ்வளவு நாளாக நம்மளால் வெறிபிடிச்சு தேடிக்கிட்டு இருந்த அந்த ரிங்கோட பவர் தான் இது. ஃபியூச்சரில் பல வருஷம் கழித்து கிடைக்க வேண்டிய ஒரு ஐட்டம் இப்போ லக்கா நம்ம ஆளுக்கு கிடைச்சிருக்கு. ஆளுவோட பாடி துண்டு துண்டா கீழே கிடக்குது. நம்மளால் அவன்கிட்ட ரன் ஹேண்டல்ஸ் கூட உனக்கு என்னடா லிங்க்னு கேட்குறான். இவன் லிங்கை கண்டுபிடிக்க ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுறன்னு டார்க் டிராகன் கேட்குறான். சாகுற சுச்சுவேஷனில் இருக்கிற ஆளுவுக்கு நாம் ஃபேஸ் பண்ணது ஒரு யங்கஸ்ட் பியூர் பிளட் ரன் ஹேண்டல்னு இப்போ தான் புரியுது. சின்ன வயசில் நம்மளால கொள்றதுக்கு நடந்த அட்டாக் பற்றி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தேடுற ஆளை பார்த்து உஷாராக இருந்துக்கோன்னு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துட்டு ஆளு செத்து போகிறான். முராக்கனுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் நம்மளால நினச்சதை விட இவனோட ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம்னு ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு விதத்தில் அவனோட கிளானுக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்னு நம்மளால ஸ்ட்ராங்காக நம்புறான். முராக்கனுக்கு நம்மளால என்ன யோசிக்கிறான்னு புரியலை. அந்த சீக்ரெட்டால் ஹண்ட் பண்ண நம்மளால பிளான் பண்ணுறான். கிளானோட சேஃப்டிக்கு அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறான். அவன் சொன்னதை வச்சு நம்மளால செம்மையாக யோசிக்கிறான்.
கிளான்ல இருக்கிற சிப்ளிங்ஸ்ல யாரோ ஒருத்தர் தான் இதுன்னு நம்ம ஆளுக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஆனா அது யாரு? சின்ன வயசுலயே நம்ம ஆளோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சு நம்ம ஆளை காலி பண்ண நினைச்ச ஒரே ஆளா தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளு ஒருத்தன் தான் கிளானோட அடுத்த பேட்ரிக் ஆக போற ஜாசுவா ரன்கேண்டில் தான் அது. அடுத்த சில நாள்ல டெஸ்டிங் கேங் அழிஞ்சு போன விஷயம் வேர்ல்டுக்கே லீக் ஆகிடுச்சு. இதுக்கு ஜெட்டோட ஹெல்ப்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவனை சிஃபல்ஸ் பிடிச்சி விசாரிச்சாலும் அது பரவாயில்ல. ஏன்னா இதனால நம்ம ஆளுக்கு தான் செம்ம ப்ராஃபிட். ஆன்சியன்ட் புக்ஸ் கிடைச்சது, அந்த ஸ்பெஷல் ரிங்கும் கிடைச்சது. அதோட நம்ம ஆளோட ஓன் பவரை வச்சு ஒரு 7 ஸ்டார் நைட்டையே அடிச்சு தூக்கிட்டான். 7 ஸ்டார் நைட்டோட பவர் எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியாம நம்ம ஆள் இன்னும் அண்டர் எஸ்டிமேட் பண்றான்னு ஜில்லி அவரோட கவலையை சொல்றா. இதை நம்மாலே கன்ஃபார்ம் பண்றான். ஏன்னா இந்த ஸ்டேஜில் கூட தன்னோட நாணியை விட தான் வீக் தான்னு நம்மால் நினைக்கிறான். அந்த மெர்ஜென்ட் புண்ணியத்தில் அவங்க மாட்டிக்கிற எல்லா எவிடன்ஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால அடுத்த லொக்கேஷனான ஃப்ரீ சிட்டி ஆஃப் டிகானுக்கு கிளம்ப டைம் வந்தாச்சு. முராக்கனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஆனால் 7 கலர்டு பேர்டை ஹண்ட் பண்ண தான் நம்மால் போகிறான்னு ஜில்லிக்கு உடனே புரிஞ்சிருச்சு. இதை கேட்ட உடனே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது ஒன்றும் ரெயின்போ கலரில் இருக்கிற பேர்டு கிடையாது. இது ஒரு CIA யூனிட் மாதிரி, ஒரு ட்ரஸ்ட் ஏஜென்சி. இதுக்கு ஏகப்பட்ட ரெப்புடேஷன் இருக்கு. ஆனால் இவனுங்க கெட்ட பசங்கன்னு நம்மளால நினைக்கிறான். அதனால அவனுங்களுக்கு ஸ்கெட்சு போடுறான். கடலில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பண்ணுற வேலைகளுக்கு இனிமேல் என்ன காரணம் சொல்கிறதுன்னு நம்மளுக்கே புரியவே இல்லை. நம்ம ஆளோட பாஸ்ட் லைஃப் நாலேஜ் நம்ம ஆளுக்கு செமையா ஹெல்ப் பண்ணுது. ஆனால் அதை ஜில்லிக்கும் முராக்கனுக்கும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு நம்ம ஆளுக்கு தெரியல. ஆளோட லிங்க் பற்றியும் அந்த மேஜிக் பற்றியும் ஒரே டென்ஷனாக இருக்குது. இன்வெஸ்டிகேட் பண்ண நிறைய மேட்டர் இருக்கிறதால தலைமறைவாக இருக்க டிகான் சிட்டி தான் கரெக்டான பிளான்னு நம்மால் நினைக்கிறான். இந்த பழைய ரிலீக்கில் இருக்கிற சென்மியோட ஸ்பெல் பற்றி முராக்கன் பேசுகிறான். ரிஸ்வீல்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க யூஸ் பண்ணின ஒரு டைப்பான லைட் மேஜிக் தான் அது. ரிஸ்வீல்ஸ் தங்களுக்கு தடையா இருக்கிற எல்லாரையும் அடிச்சு தூக்கிடுவானுங்க. இப்படிதான் சென்மிக்கும் நடந்துச்சு. அதனால நம்மளால அந்த ஷேடோ ஃபோர்ஸை மாஸ்டர் பண்ணா ரன் கேண்டில்ஸுக்கும் இதே நிலைமை தான் வரும். இது செம்ம பெரிய தலைவலி. நிறைய ஸ்பெல்ஸ் கற்றுக்க சொல்லி முராக்கன் நம்மால டார்ச்சர் பண்ணுறான். அவன் ஒரு ஷேடோ ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறான். லைட்டு மேஜிக்கை எதிர்பார்த்த நம்ம ஆளுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. சடன்லி அந்த ரூமில் செம்ம பிரைட்டான ஃப்ளாஷ் அடித்து நம்ம ஆளோட கண்ணே டார்க் ஆகிடுது. முராக்கன் இதை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். பிளைண்டிங் மேஜிக்கை அட்டாக் பண்ணவும் டிஃபென்ஸ் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். சென்மி கண்டுபிடிச்ச ஸ்பெல்லில் இதுவும் ஒன்றுன்றதால இது செம்ம வேல்யூபிளான மேட்டர்னு நம்மால் நினைக்கிறான். முராக்கனுக்கு அந்த ஹிஸ்டர் கிளானோட 2வது ரிலீக்கை பற்றி தெரிஞ்சுக்க செம்ம ஆர்வம். ஆனால் அந்த கோடு சுத்தமாக புரியல. அதனால் அதுக்குள்ளே எந்த சீக்ரெட்டும் இருக்காதுன்னு அவன் நினைக்கிறான். இப்போதைக்கு அந்த புக்கை அப்படியே வச்சுட்டு கரெக்டான டைம் வரும்போது அதை டீகோட் பண்ணிக்கலாம்னு நம்மால் சொல்கிறான். ஒரு வார ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம கேங்கு டிகான் சிட்டிக்கு வந்து சேர்றாங்க. ரன் கேண்டில்ஸ் சிஃபல்ஸோட எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாத ஒரு அழகான இடம் அது. வெக்கேஷனுக்கு ஏற்ற சூப்பரான ஸ்பாட்டு. ஃபஸ்ட்டு தங்குறதுக்கு ஒரு இடத்த பார்ப்போம்னு ஜில்லி சொல்கிறான். முராக்கன் இந்த வாட்டியாவது ஒரு கெத்தான இடம் கிடைக்குமான்னு ஆசையாக வெயிட் பண்ணுறான். முராக்கன் சடன்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத ஒரு சின்ன பொண்ணு பார்த்துடுறா. ஒரு பூனை எப்படி மனுஷனாக மாறிச்சுன்னா அவளுக்கு ஒரே ஷாக்கு. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுன்னு அவளும் கற்றுக்க ஆசைப்படுறா. ஜில்லியும் முராக்கனும் திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் செம்ம காமெடியாக மனுஷங்கள்லாம் அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை நம்ப வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த வாயாடி பொண்ணு நான் பார்த்தது உண்மைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க அவ கூட நம்ம ஆள் பாலிட்டிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான். அவளை காட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போலாம்னு ஜில்லி நினைக்கிறா. ஆனால் அதனால ரூமர் ஸ்ப்ரெட் ஆகி பெரிய தலைவலியாக வந்துடுமோன்னு பயப்படுறா. முராக்கன் ஏதோ பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் சிட்டிக்கு நடுவில் இப்படி லூசுத்தனமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்காக ஜில்லி அவனை முறைக்கிறா. ஜூலியா காட்ஸை பார்த்ததும் அவனுங்க கூட இருக்க அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க தன்னோட அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்குறானுங்களாம். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.